want you to turn to Isaiah chapter 31, 31ஆம் அதிகாரம், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம படிக்கலாம். Amen. Hallelujah. அதுல பாத்தீங்கன்னா, there is a promise that God gives to the people of Israel, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அங்க கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். Amen. Hallelujah. Blessed be the name of the Lord. So இங்க பாத்தீங்கன்னா, God talks about தன்னை குறித்து அவர் பேசும்போது எப்படி he refers himselfனா ஒரு பறவையானது, especially when you look to the eagles or எந்த பறவையா இருக்கட்டும், அது எப்படி இருக்குதுங்க, தன் குஞ்சுகளை பாதுகாக்கும்படியாக it hovers upon the nest மேலேயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது எங்கன்னா வெளியே போனாலும் துரிதமாய் வந்து தன் குஞ்சுகளுக்காக ஆகாரம் கொண்டு வந்தாலும் வர்றதுக்கு சீக்கிரம் வரும். இட் ஆல்வேஸ் அந்த செட்டைகள் கீழே தன் குஞ்சுகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இட் வில் ஆல்வேஸ் பி ஹவரிங் அப்பான் தட் நெஸ்ட். ஆமென். அந்த தன் குஞ்சுகள் மேல எப்படி இருக்குங்க, அது அசைவாடிக்கொண்டே இருக்கிற நீங்க நிறைய பார்த்திருக்கலாம், கேட்டு இருக்கலாம். ரீசென்ட்லி ஐ வாட்ச்ட் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னேக், ஒரு பாம்பு வந்து ஒரு கோழி இருக்கிறது, அதனுடைய குஞ்சுகள் பொறிச்சு இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு அந்த கோழி, அந்த பாம்பு என்ன பண்ணுதுங்க, அந்த குஞ்சுகளை சாப்பிடணும்னு வருகிறது. ஸோ அப்போ அந்த கோழி என்ன ஆகுதுங்க, வைராக்கியம் கொண்டு ஒரு வெறிதனமாய் அந்த பாம்பு இடத்துல யுத்தம் பண்ணுகிறதை நான் பார்த்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒரு பிடி பிடிச்சுன்னா அந்த கோழி கூட செத்து போயிடும். பட் அந்த கோழி என்ன பண்ணுதுங்க, பறந்து 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 அந்த சர்பத்தை, அந்த பாம்பை கொத்த ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த தாக்குதலை எதிர்பார்க்காத அந்த பாம்பு கொஞ்ச நேரம் போராடிட்டு அப்படி என்ன பண்ணுதுங்க, அந்த இடம் விட்டு பறந்து கடந்து போய் விடுகிறது. அது எங்கேயோ போய் ஒளிந்து கொள்ளுகிறது. அப்பொழுது அந்த கோழி என்ன பண்ணுது, அந்த குஞ்சுகள் எல்லாம் தன் செட்டைகளுக்குள்ள சேர்த்து கொண்டு அப்படியே கடந்து போகிறதை நான் பார்த்தேன். ஸோ டுடே when I was studying the scripture, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. யோசித்து பாருங்க, அது அந்த கோழிங்கிறது ஒரு பலவீனமான ஒரு பறவை தான். ஆமென். ஹல்லேலூயா. தன் குஞ்சுகளை பாதுகாக்கும்படியாக எப்படி பறந்து 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 அந்த சர்பத்தோட, அந்த பாம்போட யுத்தம் செய்ததோ, கர்த்தர் சொல்லுகிறார் அதே போலதான் நமக்கு தேவன் எதற்கு ஒப்பிட்டு கொள்ளுகிறாருங்க, அந்த பட்சிகளை பறந்து காக்கிற பட்சியை போல. இந்த சேம் எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்க தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க அது சித்தமா இருக்கு. That bird doesn't fear. அந்த பறவை என்ன இருக்குதுங்க, ஹல்லேலூயா, தன் அந்த பாதுகாத்து கொள்ளும்படியாக அது என்ன பண்ணுதுங்க, தன் ஜீவனையும் பொருட்படுத்தாம யுத்தம் செய்கிறது, பாதுகாத்து என்ன எப்படியாச்சும் பாதுகாக்கணும்னு அது நினைச்சு யுத்தம் செய்கிறது. Amen. Hallelujah. So God here promises to the people of Israel, இஸ்ரவேல் மக்களுக்கு இல்ல தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. நீங்க இதை ஏசாயால படிக்கும் போது 35, 36, 37, 38 எல்லாம் விசேஷமா 37ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, 36, 37ஆம் அதிகாரத்துல அங்க அசீரியர்கள் என்ன பண்றாங்க, செனகெரிப் வழியாக they come and attack எருசலேமை முற்றுகையிடுகிறாங்க. எசேக்கியா ராஜாவா இருக்கிறாரு. அங்க என்ன பண்றான், செனகெரிப் சொல்லி அனுப்புறான், உங்க கடவுள் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, நாங்க ஜெயிக்க வந்திருக்கிறோம், we will surely win. அப்ப எசேக்கியா ராஜா பயந்து போய் என்ன பண்றாங்க, தேவ ஆலயத்துக்குள்ள போய் தேவ சமூகத்துல அவன் ஜெபிக்கிறான். அந்த செனகெரிப் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அந்த பத்திரத்தை, அந்த லெட்டரை கொண்டு வந்து வச்சு தேவனுக்கு முன்பாக திறந்து வச்சு அவன் ஜெபிக்கிறான். அந்த இடத்துல ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ற, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு வார்த்தை அனுப்புகிறார். செனகெரிப் நினைச்சபடி அவன் எருசலேமை ஒண்ணும் பண்ண முடியாது, எருசலேமை நான் பாதுகாக்கிறேன். ஏசாயாக்கு நம்பிக்கை கொடுப்பார், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சோ அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் அன்று இரவிலேயே ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 அசீரிய போர் வீரர்களை
ஒரு தேவ தூதன் சங்கரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இதை பார்த்து என்ன பண்ணாங்க? எல்லாம் பயந்து போயிட்டாங்க. they returned to Assyria. சோ யோசித்து பாருங்க. ஹalleluya. அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியா, நான் எப்படி இருக்கிறேன்? பறந்து காக்கும் பட்சியை போல நான் என்ன பண்ணுவேன்? ஹalleluya. எருசலேமை நான் பாதுகாப்பேன். எருசலேம் என்னங்க? அது தேவனுடைய நகரமா. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில that will be the capital city for the whole earth. அங்க இருந்துதான் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்படும். அங்க இருந்துதான் கர்த்தர் ராஜரீகம் பண்ண போகிறாரு. எருசலேம் அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் கண்மணி என்று சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். கர்த்தர் எருசலேமை தன்னுடைய என்ன பண்றார்? சிங்காசனத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறாரு. So God will hover. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க எழுதப்பட்டு இருக்கும், பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது, எல்லாம் ஒண்ணு கூட எல்லாம் ஒரு கேயாஸான சிச்சுவேஷன் இருக்கும்போது அங்க எழுதப்பட்டு இருக்கும், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாராம். The Spirit of God, the Spirit was hovering upon the face of the waters. அவர் அங்க அசைவாடி கொண்டிருந்தாராம். அதே போலதான் எல்லாம் ஒழுங்கின்மை உங்க வாழ்க்கையில இங்க என்ன சொல்றாருங்க? உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கும், பல தீமையான காரியங்கள் இருக்கும், பல பலவீனப்படுகிற காரியங்கள் இருக்கும், பயப்படக்கூடிய காரியங்கள் இருக்கும். அந்த சூழ்நிலையில நாம் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு, கலங்கி போகிறது, பயந்து போகிறது, என்ன செய்வதென்று தெரியாம திக்குமுக்காடி போகிறது. அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகஜம். எவ்வளவுதான் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், when certain things come, அதை நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல, அதை தாங்கி கொள்ள முடியறதில்ல. இம்மிடியட்லி நம்முடைய மனது பேதளித்து போய் விடுகிறது. we seek refuge. எங்கிறதாச்சும் ஒரு ஆறுதல் வருகிறதா? we seek somebody will come and stand for us. ஆனா பூமி அந்த நேரத்துல யாரு வராங்களோ இல்லையோ, இன்னைக்கு நாம ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியது கர்த்தர் நம்முடைய பட்சத்துல வருகிறார். பறந்து காக்கிற, எப்படி அந்த பறந்து காக்க அந்த தன் பட்சிகள் அப்படி எப்படி தன் குஞ்சுகளை காக்குவதற்காக பறந்து வருகிறதோ, அதே போல நம்முடைய கர்த்தர் நமக்கு வருவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார் என்று ஏசாயா 59 எழுதப்பட்டு இருக்கிறதே. இந்த சேம் வே God comes for his people. தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்ப, தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை சொல்ல, தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்க, தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க, தன்னுடைய ஜனங்களை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்க, my God is already there. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா வேணும்? கர்த்தர் இருக்கிற, still God is there. தேவன் இருக்கிறாரு. ஹalleluya. நம்ம சொல்லணும், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. we need that confidence. amen. ஏசாயா 46 சங்கீதம் 46ஆம் சங்கீதத்துல அங்க சங்கீதக்காரன் சொல்லுவார், ஹalleluya, தேவன் நமதுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹalleluya. காரணம் என்னங்க? ஹalleluya. 5ஆம் வசனத்தை சொல்லும், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹalleluya. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் செய்வார். என்னங்க? when there is fear, உங்களை சுத்தி பயம் சூழ்ந்திருக்கும் போது, அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் போது, நம்பிக்கையின்மை சூழ்ந்திருக்கும் போது, remember there is a God. உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருங்க? அவர் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்க பட்சத்துல இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துக்கு வருகிறார். he knows உங்களால அந்த மாம்சத்திலையும் அந்த தனிமையில ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆமென். உங்க பலத்துல ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு தெரியும். நீங்க கலங்கி போய் நிற்கிறது அவருக்கு தெரியும். யாரும் இல்லை என்று நீங்க அங்கலாய்க்கிறது அவருக்கு தெரியும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நாம் அந்த சூழ்நிலையில பக்கத்துல இருக்கிறவரை நாம் பார்க்கிறது இல்ல, தூரத்துல இருக்கிற மனுஷனை நாம நாடுகிறோம், தேடுகிறோம்.
நம்ம மனுஷர் தேவைதான் அந்த நேரத்துல ஆறுதலாய் பேசுவதற்கு, இல்ல கூட கொஞ்ச நேரம் இருப்பதற்கு. we need people. பட் அதை காட்டிலும், மனுஷனை காட்டிலும், அந்த பைபிள் சொல்லுது, ஐசையா 2ஆம் அதிகாரத்தில், நாசியுள்ள மனுஷனை நம்பாதே என்று சொல்லப்படுகிறது. மோர் தென் பிலீவிங் மேன், மோர் தென் பிலீவிங் எனி saints of God. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? என்ன நம்பு. God wants you to believe. God wants you to trust him. அவர் உங்க பட்சத்துல இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். ஏசாயாக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. 38ஆம் அதிகாரத்துல படி என்ன பண்ணணும், 37ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணணும்னு தெரியல. He was worried, he was confused. இந்த அசிரியா அன்னைக்கு அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, they were winning every country. இப்போ இஸ்ரவேலுக்கு யூதாக்கு விரோதமா வந்துட்டான், என்ன நடக்கும்னு தெரியாது. He thought அவன் ஜெயிச்சிருவான்னு தெரியும். அவன் சமாதான தூத அனுப்பினாலும் அவன் கேட்கிறபாடு இல்ல. அவனுடைய மனசுல, அவனுடைய இருதயம், எப்படியாச்சும் அந்த எருசலேமை நான் சிறைப்பிடிக்கணும், எருசலேமை நான் ஜெயிக்கணும், அது என் கட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு வருகிறான். ஆண்டவர் சொல்றார், அதன் மேல நான் கை போட விட மாட்டேன். அவன் இங்க வந்து முற்றுகை போட விட மாட்டேன். அவனை திருப்பி நான் அனுப்புவேன். அவன் வந்து ஜெயிக்க முடியாது. எப்படி ஏது ஆண்டவர் சொல்லல. பட் இரவுல அன்னைக்கு ஒரு தூதன் அனுப்புறார். அந்த ஒரு தூதன் வந்து 1,85,000 சத்துருக்களை அழித்தார் என்று எழுதப்படுகிறது. That mighty is God. That is powerful is God. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா எனக்கு தேவை? உங்க எல்லா சூழ்நிலையிலையும் there is God in the midst of, உங்க நடுவுல அவர் கர்த்தர் இருக்கிறார். இங்க சங்கீதம் 46:5 சொன்னபோது தேவன் அதில் நடுவுல இருக்கிறார். எங்க இருக்கிறாருங்க? உங்க உபத்திரவத்தின் நடுவுல இருக்கிறாரு, உங்க பலவீனத்தில் நடுவுல இருக்கிறாரு, உங்க பயத்தின் நடுவுல இருக்கிறாரு. ஹalleluya, அவர் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். அந்த நம்பிக்கையும் விசுவாசம் வந்தாதான் உங்களால சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். உங்களுக்கு விரோதமா வர பிரச்சனைகளை பார்த்து அதோட பேச முடியும். You will be able to win those things. ஹalleluya. அவர் அதன் நடுவுல இருக்கிறதுனால அவர் சொல்லுவார் 10ஆம் வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. அவர் உங்க பட்சத்துல அவர் இருக்கிறாரு. டோன்ட் வரி. நீங்கள் அமர்ந்திருந்து என்ன சொன்னா என்னங்க? பி ஸ்டில் அண்ட் know that I am your God. டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் வரும். God says டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. ரிலாக்ஸ் yourself. I'm still there. I want to fight your battles. உங்களுக்காக நான் யுத்தம் செய்ய விரும்புகிறேன். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை முன்னாடியும் பின்னாடி பார்வோனுடைய சேனை பார்த்து கலங்கி நிற்கிற நேரத்துல ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், என்கிட்ட முறையிடுகிறது என்ன? சமுத்திர திறந்து விடு கடல. ஹalleluya. அவர் சொன்னா, மோசே கிட்ட சொல்லு, இன்று கண்ட எகிப்தியனை நீ காணாதிருப்பாய். Don't worry about anything. உங்க பட்சத்துல தான் கர்த்தர் இருக்கிறாங்க. Today the devil is playing a cunning plot. அவங்களுக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், அவிசுவாசத்தை விதைக்கிறான். அவர் கூட இருக்கிறத நம்பாம இருக்க பண்ணி கொண்டு இருக்கிறான். அதனாலதான் நம்ம திசை மாறுகிறோம், தடுமாறுகிறோம். நாம என்ன பண்றதுன்னு தெரியாம தவித்து போய் விடுகிறோம். பட் ரிமெம்பர், God is still there. அவர் இன்னும் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவர் இன்னும் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். அதே சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 8-9 வசனத்துல 7ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா அங்க இருக்கும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என்னங்க? சேனைகளின் கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? நம்மோடு இருக்கிறாரு. நம்மோட இருக்கிறார். He is with you, he is among you, he is in your family. If you are a man and woman, a praying woman, if you are a child of God, know that God, தேவன் எங்க இருக்கிறாருங்க? கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. வேற எங்கேயும் உங்களோட இருக்கிறாரு, உங்க நடுவுல இருக்கிறாரு. 2-3 பேர் கூடுகிற நடுவுல நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, அவர் ஏதோ பொய் சொல்லல, விளையாட்டுக்காக சொல்ல, சமாதானத்தை he means when he says something.
அவர் சொல்றார், பூமியில பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். கிவ் அட்டென்ஷன் டு வாட் காட் இஸ் டூயிங். நேத்தைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை அற்புதத்தை செய்தாரா, இன்னைக்கு அவர் உங்களுக்கு மறுபடியும் செய்ய உண்மை வல்லவரா இருக்கிறார். நேத்து செஞ்சுட்டா இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. 1000 முறை நீங்க அவர்கிட்ட கேட்டாலும் அந்த 1000 முறை உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. என்னால முடியாதுன்னு சொல்லும் போது அவர் உங்களுக்காக எழுந்தருளி செய்வார், உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார். Don't underestimate your God. He's still there, seated on the throne. மகிமையின் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் மக்கள் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பாரு, ஆதரவா இருப்பாரு. அல்லேலூயா. ஆதரவா இருக்கிறது மாத்திரமல்ல, என்ன பண்ணுவாரு, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். He himself will protect and save it. Amen. உங்களை பாதுகாக்க வேண்டியது கர்த்தர் எடுத்த தீர்மானம். உங்களை நடத்த வேண்டியது தீர்மானத்தை எடுத்தவர் கர்த்தர். Amen. He didn't ask you, can I do it? அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. நான் உன்னை ரட்சிக்கட்டுமான்னு கேட்கல. He made provisions for your salvation. அதை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் கர்த்தர். Hallelujah. நீங்க இன்னைக்கு ஆராதிக்கிறீங்க, பாடுறீங்க, you always see God. அது எப்படி நடந்ததுங்க? அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண, உங்க பட்சத்துல இருக்கிறார், உங்க நடுவுல இருக்கிறார், உங்களோட இருக்கிறாரு. அதனாலதான் காலையில எந்திரிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. For everything you to go to God in prayer. அவர் சொல்றார், அதை என்ன பண்ணுவாராம், அதை காத்து தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஆதரவா இருப்பாரு, காத்து தப்ப பண்ணுவாரு, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். He will deliver. He will protect. Amen. He will deliver. அவர் பண்ணுவாரு, உங்களை விடுதலை ஆக்குகிறவருங்க. அவர் விடுவிப்பாரு, அவர் விடுவிக்கிறதுக்கு சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. புதிய ஏற்பாடு முழுக்க அதுதான். When there was no hope for so many, எத்தனை வியாதியா இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்துல Jesus came and healed. அல்லேலூயா. குஷ்டரோகி வந்து கேட்கிறான், அந்த நாட்கள்ல இப்ப மருந்து கிடையாது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. ஆண்டவர் சுத்தமாக்குறாரு. 4 பேர் ஒரு திமிர்வாதரை காரனை கொண்டு வந்து அவர் பாதத்துல வைக்கும் போது அவர் விசுவாசத்தை பார்த்து அவனை குணமாக்குகிறாரு. பெரும் பாடுள்ள ஸ்ரீ அவரை எப்படியாச்சும் தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் நினைச்சு வரும்போது அவள் நம்பிக்கையை வீண் போகல, அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. பைபிள் சொல்லுது, அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சு அநேகர் என்ன பண்ணாங்களா, பலவிதமான வியாதி உள்ளவர்களை கொண்டு வந்தாராம். பிசாசில் பிடியில பிடிக்கப்பட்டவர்களை கொண்டு அத்தனை பேரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமாக்கினாராம். Amen. Hallelujah. He knows how much you want his help. அவருடைய உதவியும் அவருடைய கிருபையும் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். He is willing. அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு அதே விருப்பம் உள்ள தேவன் தான் உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். எப்படிங்க? பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உங்க பட்சத்துல வந்து ஹல்லேலூயா உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களை காத்து தப்ப பண்ணி உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார். May God bless you. May faith arise in you. உங்களுக்குள்ள எழும்பட்டும். May God make you see his glorious provision.